இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ இதுக்கு முன்னாடி 2 குடும்பத்து கதையாக இருந்துச்சு. இந்த கதை பார்த்திங்கன்னா கோமதி கல்யாணத்துக்கு பிறகு பாண்டியனும் கோமதியும் கல்யாணம் பண்ணும் பொழுது கோமதி ஓடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய அண்ணனுங்களுடைய கடையில் ஒர்க் பண்ண ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ் படித்தாங்கன்னா காலேஜ் போகும்பொழுது அவரை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் கர்ச்சீஃபெல்லாம் தூக்கி போட்டு அந்த லவ்வை கொடுத்து சொன்னேன் அப்படின்னா முதல்ல இவங்க அவர் குடிச்சிட்டு அப்படி எல்லாரும் முன்னாடி தான் குடிப்பார். அப்போல்லாம் குடிச்சிட்டு அவர் சொன்ன போதெல்லாம் அந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கதையில் நமக்கு இன்னொரு ஃபேமிலியும் காமிச்சாங்க. முத்துவேல் சக்திவேல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள இந்த பகை மட்டும் தான் கதையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ ராஜி அண்ட் கதிரோட கல்யாணம் நடந்துச்சோ அது பீக்குக்கே போச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. இன்னொரு பக்கம் மீனாவோட குடும்பத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கவே இல்லை. ஜனார்த்தனன் மிகப்பெரிய வில்லனாக இருந்தார் பாண்டியன் ஷோ சீசன் 1. சீசன் 2 அவர் ஆளையே காணோம். வந்ததுக்கப்புறம் காணாமல் போயிட்டார் மாதிரி ஆகிட்டார். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3ஆவதாக ஒரு முக்கியமான ஃபேமிலியாக யாரை காமிக்கிறாங்கன்னா தங்கமயிலுடைய குடும்பத்தை காமிக்கிறாங்க. ஏன் ஜனார்த்தனன் குடும்பத்தை விட இந்த குடும்பம் ரொம்ப முக்கியமாக, ஜனார்த்தனன் வேறு ஏதோ பேர் அது மறந்து போச்சு வேறு, அதை விட இந்த குடும்பம் முக்கியமான குடும்பமாக இருக்குது அப்படின்னா இவங்க ஃப்ராடு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ உண்மைகள் வெளில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிறகடிக்கா செய்யல ரோஹிணி ஆனால் அவங்களுக்கு அவங்களே போய் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ வில்லி மாதிரி இருக்காங்களோ, இங்கே வில்லி மாதிரி தங்கமயில் கிடையாது. தங்கமயில அவங்க அம்மா அப்பா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி உன் தங்கச்சி கல்யாணம் ஆகணும், என் கையில் காசு இல்லை, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப வயசும் வேறு ஆயிடுச்சு, இந்த சமயத்தில் மாப்பிள்ளையோட வயசு நீ ஜாஸ்தியாக இருந்தாலும் உனக்கு எப்படியோ கட்டி வைக்கிறோம், கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ இந்த சமயத்தில் நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பும் காதலும் சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இடையில அதிகரிக்க போகுது. நாளைக்கு டான்ஸ் எல்லாம் ஆட போகிறாங்க, ஒருத்தர் பார்த்துக்க போகிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் சரவணன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாட்டி கூட போக போக அவங்களுக்கு பிடிக்க போகுது. சரவணனை தங்கமயிலுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தங்கமயில சரவணனுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. இந்த சமயத்தில் இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது, இந்த பாண்டியன் ஓவராக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் குமரவேல் இந்த பொண்ணு குடும்பத்தை போய் விசாரித்து அவங்கள்ட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடலாம். இந்த உண்மையை சொல்கிறமோ இல்லையோ 4-5 பொய்யெல்லாம் அடிச்சு விட்டு சரவணனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பமே பணத்துக்காக அலையிற குடும்பம்னாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு கிளம்பி போகும்பொழுது அவங்களுக்கு இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சு. தங்கமயில் குடும்பத்துக்கு ஏற்கனவே ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் நஞ்சம் கூட நல்ல பேர் கிடையாது எங்கேயுமே. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு படிக்கவும் இல்லை அப்படிங்கெல்லாம் தெரிய வந்தால் இவங்க அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு கல்யாணம் முடிட்டுண்டி அப்புறம் உனக்கு சொல்கிறேன், அவன் உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு பாண்டியனுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்களா, இல்லை இப்போவே போயிட்டு ஏதோ பெரிய குடும்பத்தை சம்மந்தம் வச்சுருக்கோம், இது முடியாதுன்னு சொன்னி நான் சாதிச்சு காட்டிட்டேன், நீ அவங்க யார் தெரியுமாடா, அந்த பிள்ளையே ஒரு ஃப்ராடு, படிக்கவே இல்லை, அவங்க கையில் பணமும் கிடையாது, இன்றைக்கோ நாளைக்கோ வீட்டையே ஜப்தி பண்ணிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறலாம் போட்டு உடைக்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நடக்காதுங்க நிலம வரும்பொழுது சரவணன் தங்கமயில பிடிச்சிருக்கிறதுனால தங்கமயிலுக்கு இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் என்ன போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ட்டு இவரும் அவங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி பாண்டியனுடைய இப்போ 3 பசங்களுமே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணாங்கிற மாதிரி ஒரு அவப்பேரை அப்பாவை கொடுக்க போகிறாங்களா, இல்லை கதை கல்யாணத்துக்கு பிறகு உண்மைகள் தெரிய பெரிய பூகம்பமாக அதை வெடிக்க போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது கதையை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ இதுக்கு முன்னாடி 2 குடும்பத்து கதையாக